வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ஹோண்டா CB350 இந்த வெஹிக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹோண்டா இதுக்கு முன்னாடி ஹைனஸ் 350, RS 350 அப்படின்னு 2 மாடல் வச்சுருந்தாங்க. இப்போ புதுசாக CB350 அப்படிங்கிற ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்தளவுக்கு என்ன ஸ்பெஷல், என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, எதற்காக இப்போ இந்த மாடல் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பைக்கை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு போல்டான டிசைன், நல்ல ஒரு சாலிடான டிசைனாக பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹைனஸ் 350 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு லைட்டான டிசைனாக இருந்தது. இது வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா, நல்ல ஒரு போல்டான, நல்ல ஒரு ஸ்டெடியான ஸ்டாண்ட்ஸ் கொடுக்குது. எதற்காக ஆல்ரெடியே இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைனில் இந்த அப்கிரேட் அப்படின்னா, இதில் நிறைய ப்ராக்டிக்கலான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்மோஸ்ட் திங் வந்து வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வெஹிக்கிளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வெஹிக்கிளோட ப்ராக்டிக்கலாக என்னென்னலாம் வந்துட்டு ஹைனஸில் வந்து ஃபேஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் இதில் வந்து இம்ப்ரூவ் பண்ணி வேறு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹைனஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ லைட் வெயிட்டோ அதுக்குண்டான அது வந்து ஒரு மாடர்ன் கிளாசிக் லுக் இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ஒரு போல்டான லுக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஜினை பற்றி பார்க்கலாம். என்ஜினை பொறுத்தளவுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை, சேம் ஹைனஸோட என்ஜின் தான். ஸோ உங்களுக்கு பவர் அண்ட் டார்க் நான் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா சேம் என்ஜின் தான், எதுவுமே கம்மி பண்ணல, எதுவுமே அதிகப்படுத்தலை. பட் வெஹிக்கிளோட பாடி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாடி கம்ப்ளீட்டாகவே நியூ தான். உங்களுக்கு சாசியில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, கம்ப்ளீட்டாக பாடி பார்ட்ஸில் சேஞ்சஸ் இருக்குது. இதோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பிரெத் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சீட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சீட் எல்லாமே பெரிய சீட்டு, லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் இங்கே உட்காந்து ஹேண்டில் பாரை பிடிக்கிற லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹைனஸ் 350யோட இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதே 165 mm தான், சேஞ்சஸ் பண்ணல. அடுத்து இதோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நியூ செட்டப். ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஃப்ரண்ட்டோட ஷாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மட்கார்ட் பாருங்கள், ஃபுல்லி கவர்டு மட்கார்ட், ப்ளஸ் வந்து இதோட வித் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் மேலே இந்த குரோம் இந்த இது வருது பார்த்தீங்களா, இந்த பார்ட்ஸ் வந்து நியூ. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டெக்னிக்கலாக சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஆஸ்தட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபாண்ட் எல்லாமே பெருசாக இருக்குது. எஸ், ஸோ போல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபாண்ட்டில் கூட காமிச்சிருக்காங்க. நியூ ஃபியூயல் டேங்க் 15.2 லிட்டர், 0.2 லிட்டர் வந்துட்டு கெப்பாசிட்டியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பாக்ஸ் வந்து CB350 அப்படிங்கிற லோகோ இங்கே கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்த சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சஸ்பென்ஷன் இருக்குல்ல, இந்த சஸ்பென்ஷன் ஆக்சுவலாக இது வந்துட்டு வேறு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதை நான் ஓட்டும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் மட்கார்டு ஆப்வியஸ்லி ரொம்ப நல்ல பெரிய மட்கார்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரியர் லைட், இந்த அசம்பிளி கம்ப்ளீட்டாக நியூ. இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே வண்டி வந்து ஸ்டாக்கு, ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சரிஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க, பட் இதெல்லாமே வந்து இந்த மாடலில் ஸ்டாக் வருது. ஸோ இந்த வண்டிக்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்ட கிராஷ் கார்டு ப்ளஸ் என்ஜின் கார்டு கீழே இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த வேரியண்ட்டை பொறுத்தளவுக்கு ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு டூயல் ஹார்னோட வருது. ரைட், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ்தட்டிக்காக சேஞ்சஸ். அடுத்து இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் இந்த பார் அண்டு கிரிப்பு, இதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன இதுலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரைடோட குவாலிட்டி தான் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. என்னென்ன மாதிரி இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வண்டியில் ஹைனஸில் சேர் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் சுத்தமாக சேர் அடிக்கிற பிரச்சனை இருக்கவே இருக்காது. அதுக்காக தான் அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயருக்கும் இந்த ஃபெண்டருக்கும் இந்த மாதிரியான வித்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளஸ் இங்கே பாருங்கள், ஃபெண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹைனஸில் மேலேயே ஃபினிஷ் ஆகிருக்கும், இதில் கீழே இந்த இது வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்விங்காம் வரைக்கும். ப்ராக்டிக்கலாக கஸ்டமர்ஸோட கன்சர்னை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பிரேக்ஸ் சேம் பிரேக்ஸ், ரியர் 310 mm ஃப்ரண்ட் டிஸ்க்கு, ரியரில் வந்து 240 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அதே நிசின் காலிப்பர்ஸ், அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இதில் ஆக்சரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க கைஸ். நிறைய உங்களுக்கு வந்து வேணும்னா ஒய்டான ஃபுட் பேக்ஸ் மாற்றிக்கலாம், ரியருக்குமே மாற்றிக்கலாம். ஆக்சரிஸ் நிறைய இருக்குது. சீட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், பின்னாடி வந்து லக்கேஜ் ரேக் இருக்குது, அதுவும் நீங்கள் மாற்றிக்கலாம். நிறைய ஆக்சரிஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியண்ட் அப்படின்னு பார்க்கும்போது CB350 பொறுத்தளவுக்கு 2 வேரியண்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு, டேலக்ஸ் ப்ரோ. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5 கலரில் வருது. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் 2,65,000 இருந்து
2,68,000 வரைக்கும் போகுது. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் மற்றபடி வண்டியோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ், கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ப்ளஸ் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ஹேண்ட்லிங் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமான விஷயம், வண்டியோட வெயிட் வந்து 6 kgs இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ், ஸோ அது வந்து நீங்கள் வண்டியில் ஏறி உட்காரும் போதே உங்களுக்கு அந்த வெயிட் இம்பேக்ட் தெரியுது. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து எங்கே தெரியும் அப்படின்னா, வண்டி நீங்கள் டாப் ஸ்பீடில் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியில் தெரியும் கண்டிப்பாக. ஸோ இப்போ வாங்க நம்ம வண்டியை ரைட் பண்ணிகிட்டே பேசலாம். இதுதான் CB350யோட கீ. ஸோ வாங்க. எஸ், ஆன் பண்ணால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு ஃபுல் ஸ்வைப், மேக்ஸிமம் 160 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் வேரியண்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோண்டா வாய்ஸ் அசிஸ்ட் இருக்குது, மொபைலை கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைல் இங்கேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு அருமையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு டிஜிட்டல் ஃபியூயல் கேஜி, கீர் பொசிஷன் இண்டிகேட்டர், ட்ரிப் இருக்குது, ஆவரேஜ் ஃபியூயல் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ரேஞ்ச் கொடுத்துருக்குறாங்க, வோல்டேஜ், டோட்டல் கிலோமீட்டர் ட்ரிவன் இருக்குது, ட்ரிப் ஏ, ட்ரிப் பி கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரைட் கைஸ், இப்போ வாங்க நம்ம ரைட் பண்ணி பார்க்கலாம். ஹைனஸை பற்றி நம்ம நிறைய ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ இப்போ ரைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து 5.8 feet டால். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஃப்ளாட் ஃபுட் ஆகுது. அட்வான்டேஜாக இதான். ஸோ இவங்க என்ன தான் சீட்டோட பிரெத் இன்க்ரீஸ் பண்ணாலும் கால் வந்து ஈஸியாக லேண்ட் ஆகுது. சீட்டு நல்லாவே வந்து கர்வ்டாக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட் கியரில் இருக்குது, நியூட்ரல் பண்ணிக்கிறேன். இன்டகிரேட்டட் என்ஜின், கில் சுவிட்ச், ஹசார்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் கியர் ஃப்ரண்ட்டில், மற்ற 4 கியரும் ரியரில். அடே அடே நீங்கள் ஏறி உட்காந்து மூவ் பண்ணும்போது என்ன ஸ்மூத் என்ஜினு, செம்மையாக இருக்கும் என்ஜின். ப்ளஸ் வந்து இந்த கிளச் ஃபீல், இது வந்து ரொம்ப ரொம்ப லைட்டான கிளச். ஸோ 350cc செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இந்த அளவுக்கு ஒரு கிளச் ஃபீல் இருக்கிற வெஹிக்கிள் இது மட்டும்தான். ஸோ ஒன்று ஹோண்டாவோட ஹைனஸ், இல்லைனா இந்த CB350. இந்த இன்ஜின் ப்ளஸ் இந்த கிளச் யூனிட் தான் வைங்களா. மற்ற நீங்கள் எதுலையுமே போனீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு லைட்டான கிளச் வேறு எங்கேயுமே கிடைக்காது. இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 6 kg வெயிட் தெரியுதா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியும். வண்டி நீங்கள் ஏறி உட்காரும்போதே உங்களுக்கு அந்த வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபீல் இருக்குது. அது நீங்கள் இல்லவே சொல்ல முடியாது. அதோட ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் பண்ணும்போது அதோட ஸ்டெபிலிட்டிலையும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மெக்கானிக்கல் ஸ்பெக்கு, ஃபிசிக்கல் சேஞ்ச் வந்து எங்கே இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரைட் பண்ணும்போது வண்டியோட ரிஜிடு, இது வந்து ஹைனஸ் 350யோட வண்டி ரிஜிடாக இருக்குது. 100% நான் சொல்லுவேன் வண்டி ரிஜிடாக இருக்குது. ஸோ பின்னாடி சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை விட இது கொஞ்சம் ஸ்டிஃபு, ஆனால் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை. ஸோ ஹைனஸ் 350 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிஃபு, பட் ஸ்டில் வந்து சாஃப்ட் தான். ஸோ உங்களுக்கு எதுவும் பெருசாக இம்பேக்ட்லாம் உங்களுக்கு எதுவுமே கொடுத்துறாது. நல்ல ஒரு வெல் டியூன்னு சொல்லலாம். ஸோ சஸ்பென்ஷன் வந்து இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கும்போது உங்களுக்கு ஹை ஸ்பீடில் வந்து நல்லாவே ஸ்டேபிளாக இருக்கும். உங்களுக்கு வாப்ளிங் இஷ்யூலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நான் இப்போ வந்து உங்களுக்கு ரைட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கியர் ஷிஃப்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிளோட லென்த் இன்க்ரீஸ் ஆனதெல்லாம் என்ன சேஞ்ச் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நான் உட்காந்துட்டு இந்த ஹேண்ட்பேரை பிடிக்கிறனால அதில் வந்து எனக்கு கொஞ்சம் மைல்டான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ஹைனஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் எனக்கு காம்பேக்டாக இருந்த மாதிரி இருக்குது. இந்த வண்டி வந்து உட்காந்தோன்னே எனக்கு லென்த்து தெரியுது, ஃபீல் பண்ணுறேன். அதனால் லென்த் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது எங்கே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து லாங் ஜேர்னி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய வந்து லோடு வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க, லாங் ஜேர்னி வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த வந்து லென்த் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு உட்காந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் சீட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அருமையாக இருக்குது, எனக்கு அக்காமடேட் பண்ணுது நல்லாவே. ஸோ என்னோடய ஹிப்பு, என்னோடய பேக் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதில் உட்காந்து கரெக்டாக அக்காமடேட் பண்ணுது. என்னோடய ஹைட்டுக்கு, நான் ஓட்டுற ஸ்டாண்ட்ஸ்க்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. அண்ட் இதோட ஸ்மூத்னஸை பற்றி நான் சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப ஸ்மூத். எனக்கு வைப்ரேஷன்லாம் நான் எங்கேயுமே ஃபீல் பண்ணல. ஸோ இது வந்து லாங் ஸ்ட்ரோக் என்ஜின் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கரெக்டான ஆர்பிஎம்மில் ஷிஃப்ட் பண்ணினீங்க அப்படின்னா இதோட ஸ்மூத்னஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அடுத்து இதோட கியர் ஷிஃப்டிங் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டர் கியர் ரேஷியோ வென் கம்பேர் டு ராயல் என்ஃபீல்டு 350cc பைக்ஸு.
ஏன் நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா இதோட டைரக்ட் ரைவல்ஸ்னு அவங்க தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஷார்ட்டர் கியர் ரேஷியோவில் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் டிராஃபிக்கில் போகும்போது நீங்கள் ரொம்ப டாப் கியரில் ரொம்ப ஸ்லோவாக போக முடியாது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஸ்பீடு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான கியரை வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஒன் மோர் திங் என்னென்னா உங்களுக்கு ஷார்ட்டர் கியர் ரேஷியோவில் பிக்கப் வந்து உங்களுக்கு நல்லாவே ஃபீலாக இருக்கும். உங்களுக்கு குயிக்காக பிக்கப் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் கியரை டவுன் பண்ணி த்ராட்டல் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட் பிக்கப் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அண்ட் மற்றபடி வெயிட் இன்க்ரீஸ் ஆனதுனால உங்களுக்கு பிக்கப் கம்மியாக இருக்கா வெஹிக்கிளில், பவர் கம்மியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை இப்போதைக்கு. ஏன்னா நான் இது வரைக்கும் ஓட்டின வரைக்கும் ஃபீல் ஆகலை. ஸோ மேபி கண்டிப்பாக அதோட பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்லைட்டாக இருக்கும். பட் அது நோட்டிசபிளாக இல்லை, அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். ஸோ யூ டர்ன் பண்ணுறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து இது ஒரு அருமையான வெஹிக்கிள். எந்த ஒரு வெயிட்டுமே ஃபீல் ஆகலை. நல்ல ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இந்த வெஹிக்கிளில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. வெயிட் பேலன்சிங் வந்துட்டு டாப் நாச் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஈஸியாக கார்னரிங்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். டவுட்டே இல்லாமல் நீங்கள் கார்னரிங் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து வெயிட் பேலன்சிங் பண்ணியிருக்கிறாங்க. வண்டி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி நீங்கள் ஓட்டலாம் இந்த வண்டியை. நல்லா வண்டியை வந்து நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா, இதோட கேரக்டர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நல்லாவே வந்து ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி கட் பண்ணி ஓட்ட முடியும். இப்படி ஓட்டுறதுக்கு உண்டான பொட்டன்ஷியல் இந்த வண்டியில் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அடுத்ததோட எக்ஸாஸ்ட் நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைனஸ் 350 வந்துட்டு ஒரு மாதிரி பேஸியாக வரும் சவுண்டு. டுஃப் 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 டுஃப்னு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த ட்ரெபிள் தான் அதிகமாக இருக்குது. தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அது வந்து அந்த ட்ரெபிள் வேணும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட்லாம் போக வேணாம். இதுலேயே அந்த சவுண்டு வரும்போது உங்களுக்கு அதோட சவுண்ட் ஃபீலும் வந்து நல்லா தான் இருக்குது. விண்ட்ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே விண்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஒரு நல்ல ஒரு அருமையான ஆக்சரிஸ் அப்படின்னு சொல்லலாம். வெல் பேலன்ஸ்ட் வண்டி. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அதோட ஃபீட்பேக் வந்து வேறு லெவல். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணுது. உங்களுக்கு டூயல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது பிரேக்ஸ்லாம். எஸ், வெஹிக்கிள் வந்து ஸ்டெபிலிட்டி சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நோ டவுட் வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் வந்து சாஃப்ட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைனஸை விட இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கொஞ்சம் ஸ்டிஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லாவே வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுக்குது டாப் ஸ்பீடில். டயரோட க்ரிப்பு எல்லாமே வந்து காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கியர் லிவர் இருக்குது பார்த்தீங்களா, இது நான் வந்து ஹைனஸ்க்கும் சொல்லியிருப்பேன். பட் அவங்க இதில் கூட அதை மாற்றலை போல். இந்த கியர் லிவரில் என்ன ஆகுதுன்னா, என்னால் வந்து ஈஸியாக டோலை வந்து ஷிஃப்ட் பண்ண முடியுது. எந்த ப்ராப்ளமும் இல்லை, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் என்னால் ஹீலில் வந்து நான் திரும்ப டவுன் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், என்னோடய ஹீலுக்கும் இந்த பின்னாடி இருக்க அந்த ஹீல் ஷிஃப்டருக்குமே பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்களேன். ஸோ காலை நான் ஒவ்வொரு டைமும் பின்னாடி கொண்டுட்டு வந்து தான் என்னால் வந்துட்டு கியரை வந்து ஷிஃப்ட் பண்ண முடியுது. ஸோ அதான், இது மட்டும் கொஞ்சம் இந்த ஷிஃப்டரை மட்டும் கொஞ்சம் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதர்வைஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா அது நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு எதுவுமே இல்லை. மேபி நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைனஸில் என்னென்னா வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்களோ எல்லா பாயிண்ட்ஸுமே இதில் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான அருமையான ஒரு அப்கிரேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து பார்த்திங்கன்னா பிட் ஆஃப் ரோடு பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே சூப்பராக க்ளைட் ஆகுது. ஸோ சஸ்பென்ஷன் வந்துட்டு ரிஜிடாக இருந்தாலுமே
நீங்கள் ஒரு சின்ன சின்ன பாத்தோல்ஸ்லாம் விடும்போது வந்து இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடிக்கு வரல. ஸோ அதுதான் அந்த சஸ்பென்ஷன் டியூனிங் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க. இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ கம்பெனி கிளைம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜாக 35 கிளைம் பண்ணுறாங்க. பட் ஓனர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அபோவ் 35 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாங் ட்ரிப்லாம் போனால் சிட்டிக்குள்ளே 35 வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி வந்து டவுட்டே இல்லை. கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ஸான வெஹிக்கிள் தான். ஸோ ஒரு நல்ல ஒரு மைலேஜ் எடுக்கலாம் நீங்கள். இப்போ வந்து மார்க்கெட்டில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் கூட இந்த வெஹிக்கிள் வந்து அப்கிரேட் பண்ணி விட்டுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு ஒர்த்தான அப்கிரேடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தான அப்கிரேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் guys. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.